Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. செய்திகள் துறைகின்றன. நெல்லையில் பிரபல PSN பொறியியல் கல்லூரி விடுதியில் மாணவர்களுக்கு எலிக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து மறு உத்தரவு வரும் வரை கல்லூரியை மூட சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் கல்லூரி விடுதி சமையலறையின் உணவு பாதுகாப்பு உரிமமும் ரத்து செய்யப்பட்டுள்ள சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மாணவர்களுக்கு எலிக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து விடுதியில் அதிகாரிகள் ஆய்வு நடத்துவதையும் கல்லூரிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்லும் காட்சிகள்தான் இவை. நெல்லை மாவட்டம் திடியூர் பகுதியில் உள்ள PSN பொறியியல் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த 8 மாணவர்களுக்கு மர்ம காய்ச்சல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மாணவர்களின் இரத்த மாதிரிகளை பரிசோதித்ததில் விலங்குகளின் சிறுநீர் மூலம் பரவக்கூடிய லெப்டோஸ்பைரோசிஸ் எனும் எலி காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து உடனடியாக களத்தில் இறங்கிய மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொற்றுக்கான மூல காரணத்தை கண்டறிய தீவிர ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது கல்லூரி அருகே உள்ள வெள்ளநீர் கால்வாயிலிருந்து நேரடியாக தண்ணீரை எடுத்து உரிய முறையில் சுத்திகரிக்காமல் பயன்படுத்தியதே மாணவர்களின் உடல்நலக் குறைவுக்கு காரணம் என்பது தெரிய வந்தது. எனவே மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை கல்லூரியை மூட மாவட்ட சுகாதாரத்துறை உத்தரவிட்டது. மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு கல்லூரி சமையலறை ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது அடிப்படை சுகாதாரமின்றி மோசமான நிலையில் சமையலறை இயங்கி வந்தது அம்பலமானது. சமையலறைக்குள் பூச்சிகளும் பூனைகளும் சர்வசாதாரணமாக சுற்றி திரிந்ததும் இட்லி மாவு அரைத்து வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்களில் பூஞ்சை படர்ந்திருந்ததும் சமைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த மூலப்பொருட்கள் சுகாதாரமற்ற முறையில் தரையில் கிடந்ததும் தெரிய வந்தது. அதே போல காய்கறிகள் சேமிப்பு அறையில் அழுகிய காய்கறிகள் குப்பைகளைப் போல குவிக்கப்பட்டிருந்ததும் அவற்றிலிருந்து துர்நாற்றம் வீசியதும் அதிகாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதையடுத்து கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த மாணவர்களை உடனடியாக வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து மாணவர்கள் விடுதியை காலி செய்துவிட்டு பெட்டி படுக்கைகளுடன் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். இதன் தொடர்ச்சியாக கல்லூரி விடுதியின் சமையலறைக்கு வழங்கப்பட்ட FSSAI எனப்படும் உணவு பாதுகாப்பு உரிமத்தை அதிகாரிகள் ரத்து செய்தனர். மேலும் பாதுகாப்பான குடிநீர் மற்றும் சமையலறை உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். பணிகள் நிறைவடைந்த பிறகு அதிகாரிகள் ஆய்வு செய்து அனுமதி அளிக்கும் பட்சத்தில் கல்லூரி மற்றும் சமையலறை மீண்டும் செயல்படும் என அதிகாரிகள் உறுதிபட தெரிவித்தனர். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.